நடிகர் ரவி மோகனுக்கும் அவரோட மனைவி ஆர்த்திக்கும் இடையில இருக்கிற விவாகரத்து பிரச்சனை பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுலயும் முக்கியமா சமீபத்தில் ரவியும் கெனிஷாவும் பொது இடங்களுக்கு ஒன்னா வந்தது மக்கள் மத்தியில அதிகமா பேசும் பொருளாச்சு. இதனால ஆர்த்தியும் ஒரு அறிக்கை வெளியிட்டு ரவிக்கு புதிய உறவுகள் வந்ததுக்கு அப்புறம் என்னையும் என்னோட பசங்களையும் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. இதனால நானும் என் பசங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். மேலும் எனக்கும் ரவிக்கும் இப்போ வரைக்கும் டிவோர்ஸ் ஆகல. அதனால என்னை யாரும் அவரோட முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க. என்னோட பசங்களுக்காக நான் கண்டிப்பா கடைசி வரை போராடுவேன்னு ரொம்பவே வேதனையோட சொல்லி ஆர்த்தி அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. ஆர்த்திக்கு ரிப்ளை பண்ணி கெனிஷாவும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அம்மா பாசத்தை விக்டிம் கார்டாக பயன்படுத்தி நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இந்த சர்ச்சைக்கு முதல் முறையாக ரவி மோகன் பதிலளிச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் முக்கியமாக என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி வெளியாகிற வதந்திகளை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நான் அமைதியாக இருக்கிறதால பலவீனமாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நான் அதெல்லாம் கடந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் என்னோட நேர்மையை பற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நான் கடின உழைப்பால் இந்த வாழ்க்கையை உருவாக்கியிருக்கேன். ஆனால் ஆர்த்தி ஃபேமஸ் ஆகிறதுக்காக மக்களை மேனிபுலேட் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதை நான் ஏற்றுக்க மாட்டேன். இது வெறும் விளையாட்டு இல்லை, என்னோட வாழ்க்கை. நான் சட்டத்தை நம்புகிறேன், அது எல்லா உண்மையவும் வெளியே கொண்டு வரும். மேலும் பல வருடங்களாக என்னோட உடல், மனம், உணர்ச்சி, பணம்னு எல்லாத்தையும் வச்சு அவங்க நான் அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட சொந்த பெற்றோர்களை கூட பார்க்க முடியாமல் நான் தனிமைப்படுத்தப்பட்டேன். இதை சரி பண்ணுறதுக்காக நிறைய முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் முடியலை. அதனால தான் டிவோர்ஸ் பண்ண முடிவெடுத்தேன். இந்த முடிவை பற்றி என்னோட குடும்பம், நெருங்கிய நண்பர்கள் மற்றும் என்னை பற்றி உண்மையாகவே அக்கறை இருக்கிற ஃபேன்ஸ் கிட்ட பேசியிருக்கேன். இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டான்னு இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்தேன். ஆனால் நான் அமைதியாக இருக்கிறதால என்னோட முன்னாள் மனைவி ஆர்த்தி என்னை பற்றி அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. மற்றும் பணத்துக்காகவும் மக்கள் கிட்ட இருந்து சிம்பத்தி கிடைக்கிறதுக்காகவும் என்னோட பசங்களை பயன்படுத்துறதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மேலும் நான் ஒரு அப்பாவான ஆர்த்தி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அவங்க என்ன பவுன்சர்ஸை வச்சு என்னோட சொந்த பசங்களை கூட பார்க்க விடாமல் தடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்னோட பசங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு. அது எனக்கு மூணாவது நபர் சொல்லி தான் தெரிஞ்சு. அப்பான்றதுனால என்கிட்ட இதை அவங்க சொல்லலை. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு என்னோட சைன் அவங்களுக்கு தேவை. அதனால தான் என்கிட்ட இதை சொல்லியிருந்தாங்க. மேலும் நான் ஆர்த்தியை விட்டு மட்டும்தான் பிரிய முடிவெடுத்தேன், பசங்களே இல்லை. என்னோட பசங்க தான் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய சந்தோஷம். அவங்களுக்காக எது வேணும்னாலும் பண்ணுவேன். ஆனால் ஆர்த்தி என்ன நல்ல அப்பா இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னோட பசங்களை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் குடும்பத்துக்காக கடினமாக உழைச்சிருக்கேன், ஆனால் அவங்க என்ன நிறைய கடனில் சிக்க வச்சிருக்காங்க. கடந்த 5 வருஷத்தில் என்னோட சொந்த அப்பா அம்மாவுக்கு 5 பைசா கூட கொடுக்க விடலை இவங்க. ஆர்த்தியும் அவங்களோட அம்மாவும் ஆடம்பர வாழ்க்கைக்காக என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க. இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஆனால் அவங்க என்ன தங்க முட்டையிற வாத்தா தான் பார்த்தாங்க. அன்புன்ற போர்வையில் என்னோட பணம், சொத்துன்னு எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. நான் இவங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் கூட தொடர்ந்து பணம் கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஆனால் சமீபத்தில் பசங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பணம் அனுப்புறதை நிறுத்திட்டேன். மேலும் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்த்தியோட அம்மா என்கிட்ட பல கோடி ரூபாய் கடனுக்காக சாட்சி கையெழுத்து போட வச்சிருந்தாங்க. அதனால 10 நாளுக்கு முன்னாடி ஆர்த்தியோட அம்மா எனக்கு கால் பண்ணி இந்த கடனை அடைக்கிறதுக்காக அவங்களோட படத்தில் நடிக்க சொன்னாங்க. கடந்த 16 வருஷமா இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு எப்போ பணம், ஜாமீன், கையெழுத்து தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு என்னோட பெயர் தேவைப்படுது. மேலும் கெனிஷாவை யாரும் தப்பா பேசாதீங்க. எதனாலனா என்னோட பணம், வண்டி, டாக்குமெண்ட்னு அடிப்படை வசதி எதுவும் இல்லாம நைட் நேரத்தில் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றின நேரத்தில் கெனிஷா தான் எனக்கு உதவி பண்ணாங்க. நான் மனசு உடஞ்சு கண்ணீரோட கடந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறின நேரத்தில் அவங்க தான் எனக்கு துணையா ஆறுதலா நின்னாங்க. ஒரு தெரபிஸ்டா மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஃப்ரெண்டா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நான் அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் கெனிஷாக்கு தெரியும். கெனிஷா ஒரு அழகான தோழி, என் வாழ்க்கையில ஒளி கொண்டு வந்திருக்காங்க. நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு கெனிஷா தான் காரணம். மேலும் ஆர்த்தி கிட்ட இதை சொல்லிக்கிறேன், நீதிமன்றத்தில் தான் பிரச்சனையை சரி பண்ணணும், சோஷியல் மீடியாவில் பண்ணக்கூடாது. அதனால உன்னோட விளையாட்டை இதோட நிறுத்திக்கோ. சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக தேவையில்லாம பசங்களை இதில் இழுக்காத. நான் வீட்டை விட்டு வெளியேறும் போதே திரும்ப இந்த வாழ்க்கையில போகக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். இதை பத்தி பேசுற கடைசி அறிக்கை இதுதான் ரவி மோகன் சொல்லியிருக்காரு. ரவி மோகன் இதுல அவர் தரப்புல இருக்கிற நியாயங்களை சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு.